கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. இந்த கதையை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டுக்கலாம், எதில் வேணாலும் கேட்டுக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு இதை சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு. ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்னால் வந்து மற்றவங்க மனசெல்லாம் கட்டுப்படுத்தணும், அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முனிவர் சொல்கிறாரு, நீ நாளைக்கு வா அப்படிங்கிறாரு. உடனே இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, போயிட்டு திரும்பி நாளைக்கு வராரு. திரும்பி அந்த முனிவர்கிட்ட வந்து, முனிவரே நேற்று எப்போ சொன்னீங்க, இன்றைக்கி வர சொன்னீங்க, ஸோ நான் வந்துட்டேன், எனக்கு இப்போ வந்து சொல்லுங்கள் எப்படி பண்ணுறது, மற்றவங்க மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாரு. உடனே அந்த முனிவர் வந்துட்டு, சரி ஓகே, ஒரு அரை மணி நேரம் நீ வந்து அமைதியாக உட்காரு, எதை பற்றி யோசிக்காமல் அப்படிங்கிறாரு. என்னடா அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவரும் வந்து என்னென்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே உட்காருறாரு. ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்குறாரு, உன்னால் உன்னோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஏகப்பட்ட தாட்ஸ் எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. உன்னோட தாட்ஸை நீயே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படி நீ மற்றவங்க தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் கேட்குறாரு. இது அவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளோட தாட்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது எதுக்காக இந்த கதையை நான் சொன்னேன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்படிங்கிறதுல எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள், ஒரு கான்செப்ட் இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் அதில் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச 1-2 கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது நான் உங்கள் கேஜே, த நெக்ஸ்ட் ஒரு பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. இதில் முதல் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நெகட்டிவ் தாட்ஸை எப்படி போக்கலாம் அப்படிங்கிறது. நெகட்டிவ் தாட்டை சுத்தமாக நம்மளால் வந்து அழிக்க முடியாது. பட் அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக நம்ம குட் தாட்டை அந்த இடத்துல ஃபீல் பண்ணும்போது இதுவான எண்ணங்கள் எப்படின்னா அது தன்னால் ஃபேட் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு அதுக்கு. இப்போ எப்படி ஒரு ரூம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு லைட்டை வச்சோடனே அந்த ரூம் வந்து பிரைட் ஆகுதோ, அதே மாதிரி ஒரு இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னா அந்த இடத்துல நெருப்பு பற்ற வைக்கும் போதோ இல்லை ஹீட் சன்லைட்டோ ஏதோ ஒன்று படும்போதோ அந்த இடம் கொஞ்சம் கதகதப்பாக இருக்குது, ஐ மீன் ஹீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் தாட்டை நம்ம ஃபேட் அவுட் பண்ணோம்னா அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக நம்ம பாசிட்டிவ் தாட்டை அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணணும். ரிவர்ஸ் யோர் நெகட்டிவ் தாட். அதாவது இப்போ ஒரு நெகட்டிவ் தாட் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபினிஷ் பண்ண விடாமல் டக்குன்னு ரிவர்ஸாக அதை கொண்டு போய் பாசிட்டிவாக முடிக்கிறது. ஓகேவா? இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் கடைக்கு போகிறோம், அந்த கடையில் ஒரு காஸ்ட்லியான ஒரு திங் இருக்குது, எனக்கு அதை வாங்கணும்னு ஆசை தான். பட் என்னன்னா என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. பட் நம்ம மனசுக்குள்ளே எனக்கு அது வாங்கணும்னு ஒரு ஆசை வரும்ல. ஸோ அப்படி அந்த ஆசை வரும்போது கடுத்தே பார்த்தீங்கன்னா, ஐயோ இது என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, இதோட காஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும்ல. அந்த சென்டென்ஸை எப்படி வந்து டக்குன்னு ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, லைக் இப்போ அந்த சென்டென்ஸ் வந்து வருதுன்னு வச்சுக்க, இப்போ அந்த தாட் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் எப்படி இதை வாங்க முடியுங்கிறதுக்குள்ளே என்னால் இதை கண்டிப்பாக வாங்க முடியும். அந்த சென்டென்ஸ் முடிகிறதுக்குள்ளே நம்ம குட் சென்டென்ஸை ரிவர்ஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. எனக்கு அது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்குமே ஆக்சுவலி நிறையா நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒருவேளை என்னடா இது, நான் கான்ஃபிடென்ட்டாக இல்லையோ, நான் ஒழுங்காக இல்லையோ, நான் ஒரு மாதிரி இருக்கேனோ, தனியாக இருக்கேனே, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போதெல்லாம், இல்லை நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்க எனக்கு அந்த நெகட்டிவ் வந்து ஃபேட் அவுட் ஆகி பாசிட்டிவ் வந்து ஃபேடின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கான்ஷியஸில் நம்ம எதை ஆழமாக விதைக்கிறோமோ நம்ம பாடியும் நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் அதை தான் வந்து அக்செப்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து சப்கான்ஷியஸ் லெவலில் நான் இந்த வேலைக்கு போவேன், இவ்வளோ தான் சம்பாதிப்பேன், இதுதான் என்னால் முடியும் அப்படின்னா, உங்கள் கண்ணில் போடுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து, உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங், உங்கள் பாடி எல்லாமே அதுக்கு தான் அடாப்ட் ஆகும். இதுவே உங்களோட மைண்ட் செட் நீங்கள் சப்கான்ஷியஸ் லெவலில் இல்லை நான் இங்கே தான் போக போகிறேன், நான் வந்து ஒரு பெரிய ஒரு கோல் வச்சுருக்கேன், கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட சரௌண்டிங் மாற ஆரம்பிக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க மாற ஆரம்பிப்பாங்க. உங்களோட பழைய சரௌண்டிங் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு விஷயம் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சரௌண்டிங், அதுக்கேற்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கண்ணில் பட ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் ஆறு மனசில் நம்ம எதை அதிகமாக நம்ம விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த புக்கில் ஒரு லைனாக கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்மளோட லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத நம்மளால் சூஸ் பண்ண முடியும். நம்மளோட லவ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறதையும் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். நம்மளோட ஹெல்த் இது எல்லாத்தையுமே நம்மளால் சூஸ் பண்ண முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் சப்கான்ஷியஸ்லி நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு. ஸோ த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டில் எனக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கண்டென்ட்டோட வரேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் கேஜே. பி சேஃப், பி ஸ்ட்ராங். தேங்க்யூ.